இந்து மக்கள் கட்சியின் சார்பில் கடந்த 27ஆம் தேதி மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது இடங்களிலே மாடுகள் வெட்டப்படுவதை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை ஒரு ரிட் மனு உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு அது தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் சம்பந்தப்பட்ட கால்நடைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவர்கள் தரப்பு வாதங்களையும் கேட்டு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அதிலே GR சுவாமிநாதன் மாண்பமை நீதியரசர் GR சுவாமிநாதன் மாண்பமை நீதியமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் இவர்கள் இருவர் கொண்ட அந்த பெஞ்சிலே கடந்த 27ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தது. பொது இடங்களிலே மாடுகளை வெட்டுவதற்கு தடை விதித்து அதற்கான விதிமுறைகளை அதற்கான அந்த உத்தரவை மிகச் சரியாக நம்முடைய நீதிமன்றம் பிறப்பித்தது. அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து இந்த வழக்கை தாக்கல் செய்த இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி பொறுப்பாளர் திரு சூர்யா அவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல நம்முடைய மாண்பமை நீதியரசர் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் பகிரங்கமாக கொலை மிரட்டல். இந்த கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய அமைப்புகள் யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமிய மதவெறி அமைப்புகள். ஏற்கனவே கோவை குண்டுவெடிப்பு வழக்கிலே சட்டவிரோதமாக நிதி திரட்டி நீதிமன்றத்தின் தண்டனைக்கு ஆளான ஜவாஹிருல்லா நேரடியாக மிரட்டுகிறார், நீதிமன்றத்தை மிரட்டுகிறார், இந்து மக்கள் கட்சியை மிரட்டுகிறார். அது மட்டுமல்ல, சமூக ஊடகங்களிலே பகிரங்கமாக உன்னுடைய தலையை வெட்டுவோம், குர்பானி கொடுத்து விடுவோம். உண்மையில் இந்த வழக்கு என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான வழக்கல்ல, பக்ரீத் பண்டிகைக்கு எதிரான வழக்கல்ல. இந்த வழக்கு பொது இடங்களில் மாடுகளை வெட்டுவதை தடை செய்வது. பக்ரீத் பண்டிகைக்கு எந்த வகையிலும் நாங்கள் எதிர்ப்பல்ல, இடையூறு அல்ல. இந்து மக்கள் கட்சி ஆதரவு பக்ரீத் பண்டிகைக்கு. ஆனால் தமிழகத்தினுடைய கால்நடை செல்வங்கள் அன்றாடம் சட்டவிரோதமாக லாரிகளிலே ஏற்றப்பட்டு கேரள மாநிலத்திற்கு கடத்தி செல்லப்படுகிறது. இதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதே போல பொது இடங்களிலே மாடுகளை வெட்டி அவர்கள் எந்த விதமான அனுமதி இல்லாமல் விதிமுறை மீறல், இதைத்தான் தடை செய்ய வேண்டும் என்று நாம் கோரியிருக்கிறோம். அந்த நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். குரானிலே மாடுகளை காப்பாற்ற வேண்டும், போற்ற வேண்டும் என்று குரானிலே இருக்கிறது. அது மட்டும் அல்ல, இந்த பக்ரீத் பண்டிகைக்கும் மாடுகளை வெட்டுவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. பக்ரீத்னால பக்ருன்னா ஆடு, பக்ரீனா ஆடு, ஈத்துனா தியாகம். ஒரு பலியிட்டு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்துக்கள் மத்தியில, தமிழர்கள் மத்தியில நாங்க கெடா வெட்டி காது குத்துறோம், புரியுதுங்களா? பலியிட்டு ஆடு கோழி பலியிடுதல் நம்முடைய பழக்க வழக்கம். எப்படி நாம போய் பக்ரீத் பண்டிகையை எதிர்ப்போம்? இது வேண்டும் என்றே தடா ரஹீம் போன்றவர்கள், ஜவாஹிருல்லா போன்றவர்கள், அதே மாதிரி SDPI அமைப்பு, குறிப்பா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இப்படியான தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் விடுக்கிறாங்க. இப்ப இந்த கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்துக்கிட்டா கூட, கம்யூனிஸ்டுகள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் எப்படியாவது இந்த ஜோசப் விஜய் ஆட்சியிலே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும், இந்து முஸ்லிம் மோதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய மதவெறி அமைப்புகள் தொடர்ந்து திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இதுல நம்முடைய காவல்துறை இடத்திலே ஏற்கனவே அவங்க கொடுத்த அந்த கொலை மிரட்டல் ஆதாரங்களோடு நாங்கள் ஏற்கனவே புகார் செய்திருக்கிறோம். தலையை வெட்டுவேன், குர்பானி கொடுத்துருவேன், இந்த புகாரை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆகவே மாநில தலைவர் என்கிற முறையிலே நான் இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த புகாரை கொடுத்து இதை நீதிமன்றத்திற்கும் எடுத்து செல்ல போகிறோம். ஏன்னா நீதிபதிக்கும் கொலை மிரட்டல், இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் கொலை மிரட்டல், நம்முடைய இளைஞரணி திரு சூர்யா அவர்களுக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே கொலை மிரட்டல். தலையை வெட்டுவோம், கொல்லுவோம், உன் குடும்பத்தை அழிச்சிருவோம், இப்படி எல்லாம் பகிரங்கமா சமூக ஊடகங்கள்ல பண்றாங்க. இந்நேரம் காவல்துறை மின்னல் வேகத்துல செயல்பட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இந்த